ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய மண்டல வாரியாக கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அதிமுகவுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்தினுடைய கள நிலவரம் இப்போது எப்படி இருக்குங்கிறது குறித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 12 தனி தொகுதிகளை உள்ளடக்கிய 57 தொகுதிகள் இந்த மண்டலத்துக்குள்ள உண்டு. தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பாக பொருளாதாரத்தை இந்த மேற்கு மண்டலம் தான் பார்க்கப்படுது. அந்த அளவிற்கு கோவையினுடைய அந்த உற்பத்தி, மோட்டார் சார்ந்த அந்த தொழில் உற்பத்தியாக இருக்கட்டும், திருப்பூரினுடைய பின்னலாடை தொழிலாக இருக்கட்டும், அதே போல நாமக்கலினுடைய அந்த முட்டை வணிகம், அதே போல சேலம் உருக்காலை போன்ற இது மாதிரியான தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அது வந்து மேற்கு மண்டலம் தான். இந்த விஷயங்கிறது, இந்த மாதிரியான இந்த தொழில் நகரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மண்டலத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சமூக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் மற்றும் வன்னியர்கள் இந்த மண்டலத்துல பரவலாக இருக்கிறாங்க. அதே போல தனி தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 தொகுதிகளில் அருந்ததிய சமூக மக்கள் மிக பரவலாகவும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த தொகுதியை பற்றிய மதிப்பீடாக இருக்கிறத பார்க்க முடியுது. கட்சி மற்றும் கூட்டணிகள் குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அதிமுகவுக்கு பாரம்பரியமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அவருடைய தொகுதியான சேலம் எடப்பாடி தொகுதிகளும் இந்த கொங்கு மண்டலத்தை தான் இருக்குது. அதோடு அதிமுகவினுடைய 2வது முகங்களாக அறியப்பட்ட எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், தங்கமணி அவர்களாக இருக்கட்டும், பொள்ளாச்சி ஜெயராமன் போன்ற மிக முக்கியமான அதிமுகவுடைய ஆளுமைகள் எல்லாம் போட்டி போடக்கூடிய தொகுதிங்கிறது இந்த கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கு. அதோட அதிமுகவினுடைய ஒரு பாரம்பரியமான தொகுதியாக கொங்கு மண்டலம் இருப்பதற்கு மற்றொரு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமூகமான கொங்கு வேளாளர் சமூகம் அப்படிங்கிறது வந்து இந்த தொகுதியில பரவலாக இருக்கிறாங்க. அந்த வகைகளில் பார்க்கும்போது இந்த மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிகவும் சாதகமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி விஷயங்களை பொறுத்தவரையில அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியா இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல, அதாவது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மிகவும் கட்சி ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் ரொம்ப வலுவான கட்சியாக, ரொம்பவும் கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால இந்த தொகுதிகள், கொங்கு மண்டலத்தினுடைய இந்த பகுதிகளில் மிகவும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு மிகவும் பலமாக இந்த தொகுதிகள்லாம் பார்க்கப்படுது. அதே போல அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் கோவை மற்றும் திருப்பூர் நகர பகுதிகளில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவர்களுக்கான செல்வாக்கு இருக்கிற நிலைகளில் அதுவும் அதிமுக கூட்டணிக்கு மிகவும் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கட்சி ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் பார்த்தா மேற்கு மண்டலம் அப்படிங்கிற பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு மிகவும் மிகவும் சாதகமான தொகுதியாக தான் பார்க்கப்படுறத பார்க்க முடியுது. அதே போல் ஆளுங்கட்சியான திமுக பொறுத்தவரையில் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள், செம்மொழி பூங்கா, அதே போல் பாலங்களை கட்டுவது, இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் பலவற்றை வந்து கொங்கு மண்டலத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் திமுகவுடைய மிக முக்கியமான முகங்களாக அறியப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே கரூரில் போட்டி போட்டார். இப்போது கோவையில் அவர் போட்டி போட இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கோவையினுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை போட்டிருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி திமுக பார்க்குறாங்க. அதே போல் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக பார்க்கப்படுறது கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சி. அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சி, அதே போல திமுகவிற்கு ஒரு பாரம்பரியமான ஒரு செல்வாக்கு கொண்ட ஒரு சமூகமாக பார்க்கப்படுகின்ற அருந்ததிய சமூக மக்களும் இந்த கொங்கு மண்டலத்தில் பரவலாக இருக்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி மற்றும் கொங்கு ஈஸ்வரன் அருந்ததிய சமூக வாக்குகள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டை அதிமுக கொடுக்க முடியுங்கிறது திமுகவுடைய பார்வையாக இருக்கு. அதே போல புதிய வரவு கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கொங்கு மண்டலத்தில் அவர்களுக்கும் ஒரு கட்டமைப்பு ரீதியாக இல்லை என்றாலும் விஜய்க்கு என்ற ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட விஜய்க்காக மிகப்பெரிய ஒரு பரவலான செல்வாக்கு புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் இருக்கிறதா பார்க்க முடியுது. அதே போல அதிமுகவினுடைய மிக மூத்த முகங்களாக அறியப்பட்ட எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியான இப்பவும் அந்த கொங்கு மண்டலத்தை தான் வருது. இப்போ அந்த வகைகளில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறத ஒரு புதிய வாக்காளர்களை கொண்டு வருவதற்கான ஒரு இடமாக
பலமாகவும் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பரப்புரையும் இருக்கிறதா பார்க்க முடியுது. கள நிலவரங்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுல மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 57 தொகுதிகள்ல 41 இடங்கள்ல அதிமுக, அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தாங்க. திமுக கூட்டணி வெறும் 16 இடங்கள்ல மட்டும்தான் கைப்பற்றி இருந்தாங்க 2021ல. இப்போது இருக்க களநிலைகள்ல பார்க்கும்போது புதிய கட்சிகளுடைய வருகை, அதே போல அதிமுகவுடைய கட்சி பலம், கூட்டணி பலம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறையும் அதிமுகவுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்காது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட பார்க்கும்போது 2026லும் மேற்கு மண்டலத்துல பெரிய அளவுல வித்தியாசங்கள் இருக்காது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம் எடுத்த கள நிலவரங்களை பார்க்கும்போது அதிமுக 57 இடங்கள்ல 40லிருந்து 45 இடங்கள்ல அதிமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும், அதே போல திமுக கூட்டணியை பொறுத்தவரையில கரூர், நாமக்கல், நீலகிரி போன்ற சில மாவட்டங்கள்ல மட்டுமே சில இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில அதிமுக கூட்டணி 40லிருந்து 45 இடங்களும், திமுக கூட்டணியை பொறுத்தவரையில 10லிருந்து 16 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. புதிய கட்சிகளுடைய வருகை அப்படிங்கிறது இந்த மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில ஒரு பெரிய அளவிலான, அதாவது ஒரு 7-8% அளவிலான வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கே தவிர, அவர்களால் மேற்கு மண்டலத்துல ஒரு இடத்தை கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றதான் பார்க்க முடியுது. இன்னும் இந்த தேர்தலுக்கான இன்னொரு 10, 15 நாள் இன்னும் இந்த தேர்தலுக்கான பரப்புரைகள் இருக்கு. திமுகவுடைய கூட்டணி பலம் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தேர்தல் வியூகம் மூலியமாக அதிமுகவுடைய பலத்தை ஒரு சவால் விடுகிற அளவுக்கு, ஒரு கடும் போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது அதிமுகவுடைய பலத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்குகள் இருக்குமா, அவருடைய நடைமுறைகள் இருக்குமா, அவருடைய பிரச்சாரங்கள் இருக்குமா அப்படின்றத வரக்கூடிய நாட்களை தான் பொறுத்திருந்து பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு பகுதிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.